பாருங்கள் 15 ரூபா போட்டு முடிச்சாச்சு. ஓகேங்களா? இப்போ நம்மக்கிட்ட என்னென்ன பார்ட் இருக்குது, இது ஒரு பார்ட் இருக்குது பாருங்கள், இது ஒரு பார்ட் இருக்குது, அப்புறம் இந்த பார்ட் இப்படி அணைஞ்ச மாதிரி இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அவ்வளோதான், நம்ம ஸ்டிச்சிங் இது க்ரோஷே ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஒன்லி ஸ்டிச்சிங் ஒர்க் தான். இதுக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கோங்க. கம் வேணும் தைக்கிறதுக்கு, அதுக்கப்புறமா ஒரு கட்டர், அவ்வளோதான். பாருங்கள் எப்படி ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பாருங்கள். நான் ப்ரௌன் கலர் தான் பேஸ் எடுத்திருக்கேன், அதனால் ப்ரௌன் கலர்லேயே நம்ம எல்லாம் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். பாருங்கள், நம்ம ஒர்க்கை எல்லாமே முடிச்சாச்சு. இங்கே எங்கேயுமே த்ரெட்டு தெரியாது பாருங்கள், எங்கேயும் ஃபினிஷ் பண்ண த்ரெட்டு எங்கேயுமே தெரியாது, தெரியுதுங்களா? எங்கேயுமே ஃபினிஷ் பண்ண த்ரெட்டு தெரியல. இந்த சைட்ஸ் மட்டும்தான் த்ரெட்ஸ் தெரியுது. ஓகேங்களா? மற்ற இடமெல்லாம் எதுவும் த்ரெட்டு தெரியல. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதுதான் நல்ல சைடு பாருங்கள், இதுதான், இது பேக் சைடு. இப்படி ஒட்ட வச்சதெல்லாம் இந்த த்ரெட்ஸ் எல்லாம் பார்த்தாவே தெரியும் நம்மளுக்கு பேக் சைடு. இது வந்து அதான் குட் சைடு. ஓகேங்களா? இப்போ எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோன்னு பாருங்கள். இந்த பேக் சைடு வச்சுக்கலாம். எல்லாமே பேக் சைடு வச்சு தாங்க ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் சைடு வச்சு எதுவும் ஸ்டிச் பண்ண போகிறதில்ல. இப்போது இது எப்படி இங்கே ஜாயிண்ட் ஆகிருக்கோ பாருங்கள், இது ஜாயிண்ட் ஆகிருக்கா பாருங்கள், இது ஜாயிண்ட் ஆகிருக்கா. இந்த சைடு வந்து 10 விட்டுட்டு அப்புறம் நம்ம இதை ஸ்டிச் பண்ணணும். அப்போ இந்த சைடு நம்ம 10 விட்டுறலாம். பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போது இந்த 11th பார்ட்லேருந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா? பாருங்கள், இது இந்த 2 செயின் வழியாகவும் நம்ம விடணும். பாருங்கள், பேக் சைடு தான் வச்சு ஒர்க் பண்ணுறேன். இந்த 2 ஃபஸ்ட்டு இதில் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த 11th ஸ்டிச்சில் உள்ளே விடுறேன். பார்த்துக்கோங்க, கரெக்டாக அந்த ஸ்டிச் இது நம்ம பார்த்துக்கணும். பாருங்கள், இப்படி வச்சு இந்த செயினாக ஸ்டிச் பண்ண போகிறோம். செயினுக்கும் லூப்பெல்லாம் இல்லைங்க, செயினுக்கும் ஸ்டிச் பண்ண போகிறோம். இதனே இப்படி உள்ளே விட்டு நல்லா ஒரு நாட் போட்டுக்கலாம். டைட்டாக நாட் போட்டுக்கலாம். இந்த நாட்டெல்லாம் நம்ம கட் பண்ணி விட வேண்டாம். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ நான் இங்கேருந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். பாருங்கள், செயினுக்கும் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 2 செயின், இந்த 2 செயின், செயினுக்கும் தான் ஸ்டிச் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி வச்சு பிசுரெல்லாம் உள்ளே வச்சுருங்க. உள்ளே வச்சுட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். இந்த லாஸ்ட் இது மட்டும் நான் 2 தடவை ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதை மட்டும் லாஸ்ட்டில் மட்டும் 2 தடவை நல்லா டைட்டாக இழுத்துருங்க. இழுத்துட்டு அதுக்கப்புறமா பாருங்கள், ஒரு செயினுக்கு ஒரு செயின். பாருங்கள், இந்த இதை பிசுறுகளே அப்படியே உள்ளே வச்சுக்கலாம். உள்ளே வச்சுட்டு தெரியுதுங்களா? இப்போ பாருங்கள், ஸ்டிச்சு முடிச்சாச்சு. இங்கே பாருங்கள், இந்த ஸ்டிச்சுக்கு இந்த ஸ்டிச்சு அப்படியே உள்ளேயே வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், ஒரு செயினுக்கு ஒரு செயின். நம்ம நார்மலாக நீங்கள் ஸ்டிச் பண்ணுவீங்க இல்லைங்களா, அதே போல் தான். நார்மலாக நம்ம கிரானி ஸ்கொயரில் ஸ்டிச் பண்ணுறோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான். பாருங்கள், செயினுக்குள்ளே செயின், கரெக்டாக அந்த செயின் எந்த செயினில் விட்டுருக்கோன்னு பார்த்து அதுக்கு அடுத்த செயின். பாருங்க, இதே மாதிரி இந்த எண்டு வரைக்கும் ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடுங்க. இதே போல் இந்த எண்டு வரைக்கும் அப்படியே செயினுக்குள்ளே விட்டு இந்த எண்டு வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. பாருங்கள், எப்படி நேராக ஸ்டிச் பண்ணிட்டு வந்திருக்குன்னு பாருங்கள். இதே போல் ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். பாருங்கள், எங்கேயுமே எந்த பிசுறும் இல்லாமல் கரெக்டாக செயின் ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். பண்ணிட்டு வந்துட்டு லாஸ்ட்டில் எப்பவும் போல் ஒரு நாட்டு. பாருங்கள், நம்ம இந்த ஊசி உள்ளே விட்டு எடுப்போம் இல்லைங்களா, அதே போல் இப்படி விட்டு இந்த மாதிரி ஒரு நாட் போட்டு அங்கேயே கட் பண்ண வேண்டாங்க. கொஞ்சம் இப்படி உள்ள ஒரு 2-3 ஸ்டிச்சுக்கு இப்படி உள்ளே விட்டுட்டு அப்புறம் கட் பண்ணலாம்.
விட்டுட்டு கட் பண்ணோம்னா பிரிஞ்சு வராது. ஓகேங்களா? இப்படி விட்டுட்டு கொஞ்சமாக இப்படி இழுத்துட்டு கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லா சைடும் ஈவனாக பண்ணியாச்சு. பாருங்கள், பேக் சைடு தான் வச்சுருக்கேன். இப்போ ஓப்பனிங் வந்துட்டு இந்த சைடு மேலே வரணும். சரிங்களா? பார்த்துட்டு அப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். பாருங்கள், இப்படி பிரித்து விட்டுக்கிறேன். பிரித்து விட்டுட்டு கரெக்டாக எப்படி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், மேலே க்ளோஸ் பண்ணுறது இப்படி மேலே இருக்குது. இப்போ இப்படி வச்சுட்டு நீங்கள் பின் வேணுன்னா பின் வச்சு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஸ்டார்டிங் மட்டும் இந்த இடத்துக்கு வச்சு பாருங்கள், இந்த மாதிரி பின்னாடி நாட் போட்டு நல்லா பேக் சைடு எடுத்துட்டேன். பேக் சைடை எடுத்துகிட்டு இது பாருங்கள், இதுதான் நம்மளுக்கு ஃப்ரண்ட்டு ஜிப் இது க்ளோஸ் பண்ணுறது. ஓகேங்களா? இப்போது நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். கரெக்டாக பார்த்து பொசிஷன் பார்த்து வைங்க. பாருங்கள், இது க்ளோஸ் பண்ணும்போது இது மேலே இப்படி இருக்கணும். அப்போது இது 2 சைடு நம்ம எந்த சைடு வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இது எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். இது நம்ம ஸ்டிச் பண்ணுறது கொஞ்சம் வெளியே தெரியாமல் இருக்கணும். அதனால் நான் இந்த ஸ்டிச் வழியாகவே உள்ளே விடுறேன். உள்ளே விட்டு இங்கே நான் 2-3 ஸ்டிச்சு போட்டுக்கிறேன். ஓகேங்களா? போட்டுட்டு இப்போது வச்சு பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை கரெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இங்கே வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். பாருங்கள், இது மேல் போர்ஷனு. இந்த மேல் போர்ஷன் நம்மளுக்கு இப்படி வரணும். அதனால் இப்படி நான் மாற்றி உள்ளே வச்சுக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு கரெக்டாக ஓப்பன் பண்ணி இது பண்ணுற அளவுக்கு பண்ணுற அளவுக்கு இந்த அளவுக்கு கேப் விட்டு இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு நீட்டாக ஸ்டிச் பண்ணிட்டு வரணுங்க. பாருங்கள், இங்கே முன்னாடி திருப்பிக்கிட்டாலும் சரி நீட்டாக ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். வெளியே தெரியாத மாதிரி ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி ரொம்ப பொறுமையாக ஸ்டிச் பண்ணலாங்க. பாருங்கள், நான் ரொம்ப பொறுமையாக ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். எனக்கு இந்த ஜிப்பர் இது வந்து இப்படி வரணும். இப்படி வச்சாச்சு. டைட் பண்ணியாச்சு. இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக இந்த த்ரெட்டு வந்து நல்லா இப்படி இருக்கணும். சரிங்களா? ஏன்னா இந்த ஜிப் இதுக்கு பட்டுச்சுன்னா நம்மளுக்கு வந்துட்டு க்ளோஸ் பண்ண முடியாது. பாருங்கள், இந்த ப்ரௌன் இதில் நம்ம ஸ்டிச் பண்ணதே தெரியாத மாதிரி பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். பாருங்கள், இந்த ப்ளூ மேலேயே அந்த ப்ரௌன் கலர் மேலேயே நம்ம இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் வச்சு இப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். ஓகேங்களா? இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி வச்சு இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஓகேங்களா? ஸ்டிச் பண்ணிவிட்டு காமிக்கிறேங்க. ஒரு சைடு ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு காமிக்கிறேன். பாருங்கள், ஜிப்பு ஃபுல்லாக தைச்சி முடிச்சாச்சு. ஜிப்பு தைச்சி முடித்த பிறகு இப்போ இந்த 2 சைடு ஓப்பன் இருக்கு இல்லைங்களா? இப்போ இந்த 2 சைடு ஓப்பனாக ஸ்டிச் பண்ணணும் ஃபஸ்ட்டு. பாருங்கள், இந்த சைடை அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. இந்த ஓப்பன் தெரியாமல் இப்படி வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. இங்கே மட்டும் நல்லா செயினுக்குள்ளே விட்டுக்கோங்க. இது நம்ம பேக் சைடு வச்சும் பண்ணலாம். ஆனால் பேக் சைடு வச்சு பண்ணும்போது ஸ்டார்டிங் நம்ம இது ஃபஸ்ட்டு டைம் பண்ணும்போது பாருங்கள், இதே போல் இந்த எண்டு வரைக்கும் இந்த நேர் ஸ்டிச் பண்ண வேண்டாம். பாருங்கள், இந்த நேர் எப்படி வரேன்னு பாருங்கள். இந்த நேர் நான் இப்படி உள்ள வரைக்கும் கொண்டு போகிறேன். பாருங்கள், இந்த நேர் இந்த உள்ள வரைக்கும் இப்படி கொண்டு போங்க. இந்த வரைக்கும் இப்படி உள்ள கொண்டு போகிறோம். அதனால் வந்து நம்மளுக்கு ஜிப்பு வந்து வெளியே வரும் அப்படிங்கிற ஒரு இது இல்லை.
பாருங்க மறுபடியும் அந்த நேர் இன்னொரு தடவையும் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே டைரெக்டாக வந்து இங்கேயும் அதே போல் இந்த கார்னர் வரைக்கும் நான் கொண்டு போகிறேன். பாருங்கள் நம்ம அந்த கார்னர் வரைக்கும் கொண்டு போகிறதுனால நான் இது கொஞ்சம் இப்படி இழுத்த வச்ச மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கணும். கால்வாசி அப்படியெல்லாம் நிற்கக்கூடாது. ஸோ அதனால் இப்படி கொஞ்சம் நல்லா இப்படி இழுத்து வச்ச மாதிரி ஸ்டிச் பண்ணலாம். பாருங்கள் இப்படி கொஞ்சம் இழுத்து பிடிச்ச மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். பாருங்க இது ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட்டோம். நம்ம இது உள்ளே பார்த்த மாதிரி ஸ்டிச் பண்ணாலும் நல்லாயிருக்குங்க, வெளியே பார்த்த மாதிரி ஸ்டிச் பண்ணாலும் நல்லாயிருக்கும். பாருங்க நாட் போட்டு நான் கட் பண்ணி விடலை, அப்படியே உள்ளே சொருக்கிட்டே வந்துடுறேன். பாருங்கள் கொண்டு வந்துச்சுங்களா. இதே போல் இந்த சைடையும் இதை ரெண்டையும் சேர்த்து அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிடுங்க. ஓகேங்களா. இப்போ இந்த 2 சைடு ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது நம்மளுக்கு பேலன்ஸ் என்ன இருக்கும், இந்த பார்ட் மட்டும்தாங்க பேலன்ஸ் இருக்கும். அதே போல் இந்த பார்ட்டையும் பாருங்கள் இப்படி இழுத்து இப்படி இப்படி வச்சு இங்கிருந்து இப்படி ஸ்டிச் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த சைடையும் இங்கிருந்து இழுத்து இப்படியெல்லாம் இந்த பிசுரெல்லாம் இப்படி உள்ளே தெரிகிற மாதிரியே வச்சுட்டு இங்கிருந்து இந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, எல்லா கேப்பும் க்ளோஸ் ஆயிரும். க்ளோஸ் ஆகும்போது பாருங்கள் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பவுச் வரும். ஓகேங்களா. நான் இந்த சைடு எல்லாமே இப்போ உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிருச்சுங்களா. ஜிப்பு வச்சு முடித்ததையுமே இந்த 2 சைடும் இந்த 2 சைடும் நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். ஓகேங்களா. க்ளோஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பாருங்கள் இப்படி கேப் வந்துடும். அந்த கேப் வரும்போது இப்படி நேராக எடுத்து வச்சு இந்த 2 சைடும் உள்ளே திருப்பி ஸ்டிச் பண்ணிடுங்க. ஓகேங்களா. இது வந்து முடிஞ்சால் நீங்கள் உள்ளே திருப்பி ஸ்டிச் பண்ணிடுங்க. எப்படி ஸ்டிச் பண்ணாலும் கொஞ்சம் நீட்டாக ஸ்டிச் பண்ணிட்டோம்னா நமக்கு அசிங்கமாக தெரியாது. ஓகேங்களா. ஆனால் இது ஸ்டிச் பண்ணும்போது இந்த சைடு ஸ்டிச் பண்ணும்போது கண்டிப்பாக உள்ளே திருப்பி ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகேங்களா. இது ஃபுல்லாக முடிச்சுட்டு காமிக்கிறேன். பாருங்கள் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு, கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பாருங்கள் சைடு இப்படி வந்திருக்கு, இது பேக் சைடு, இது இந்த சைடு, இது 2 சைட்ஸ். பாருங்கள் இது ஃப்ரண்ட் சைடு. எவ்வளோ உள்ள ஸ்பேஸ் இருக்குதுன்னு பாருங்கள். பாருங்கள் ஜிப் வச்சாச்சு. பாருங்கள் உள்ளே எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குதுன்னு பாருங்கள். நிறைய திங்ஸ் வச்சுக்கலாங்க. மேக்கப் செட்டு, மெயினாக மேக்கப் செட் யூஸ் பண்ணுறவங்க வெளியே போகும்போதெல்லாம் மேக்கப் செட்டெல்லாம் இங்கே கொண்டு போவோம் இல்லைங்களா, அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் ஒரு பாக்ஸ் மாதிரி வந்திருக்கு. இது செய்யறதுக்கு நம்மளுக்கு அதிக டைமெல்லாம் எடுக்காதுங்க. நல்ல 10 ருபீஸ் யானில் இன்னும் நீங்கள் 2ஆக வச்செல்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு நல்ல ஒரு grip இது கிடைக்கும். இதே மாதிரி பவுச்சும் நம்ம பண்ணலாங்க. இப்போ நம்ம பண்ண இதே சேம் ப்ராசஸ் வச்சு நீங்கள் பவுச் பண்ணலாம். இதை இந்த ஸ்டிச்சஸ் கம்மி பண்ணிக்கிட்டு இது வந்து நான் வந்து 6 பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, நீங்கள் வந்து 4 வச்சு கூட இந்த அளவுக்கு பவுச் பண்ணலாம். 4 வச்சு இந்த 2க்கு மட்டும் ஸ்டிச் பண்ணி இப்போ நான் செஞ்ச பேட்டர்னே நீங்கள் சின்ன இதுக்கு நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ஓகேங்களா. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நான் காட்டன் த்ரெட் வாங்கி நான் பண்ணியிருக்கேங்க. அதே மாதிரி நான் கேரி பண்ணுறதுக்கு வந்து நான் எதுவுமே வைக்கல, நான் சும்மா இப்படியே கேரி பண்ணிக்கலான்ட்டு வச்சுட்டேன். நீங்கள் வந்து கேரி பண்ணுறதுக்கு வேணுன்னா இந்த சைடு அந்த மாதிரி ஏதாவது இப்படி நம்ம நாட் மாதிரி சும்மா செயின்ஸ் போட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா. பாருங்கள் இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா.